அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் அருளால் நிச்சய நல்ல நாளாக மாறுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் சரவண பவா போற்றி எனும் மந்திரத்தை 3 முறை பதிவிடுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிந்தனை சொல் செயல்னு அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நபராகவும் பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடிய சிம்மராசி நண்பர்கள் நீங்கள் தாங்க. பின்னால் இருந்து குறை கூறுவதோ உடன் இருந்தே துரோகம் செய்வது உங்களுக்கு எப்போதுமே பிடிக்கவே பிடிக்காது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சூடாகவும் சுவையாகவும் இருக்கணும். மேலும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவு கொஞ்சம் வந்துட்டே தான் இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதியாக இருப்பதால் யோசித்த கணமே பளிச்சுன்னு பேசிடுவீங்க. மேலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரம் பொறுத்தவரை எப்படிப்பட்ட பலன் காத்திருக்கு. குறிப்பாக இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய கிரகநிலை பயிற்சியால் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலும் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் வருவதே முன்கூட்டி சொல்லக்கூடிய சிவன்மலை ஆண்டவனின் அருள் வாக்கின்படியும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா மண்கலயத்தில் நீரும் ஏற்கலப்பையும் வச்சுருக்காங்க. இதனால் நாட்டில் என்ன நடக்கும், சிம்மராசி நண்பர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் இந்த நேரத்தில் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கு வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசினருக்கு இந்த மே மாதம் பொறுத்தவரை என்ன மாதிரியான நல்ல பலன் காத்திருக்கு, கவனமாக இருக்க வேண்டிய சில விஷயங்களும், வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, பலன்கள் பரிகாரங்கள் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த மே மாதம் மட்டும் செவ்வாய் சுக்கிரன் புதன் சூரியன் 4 கிரகங்கள் முக்கியமான பயிற்சியாக சந்திக்குது. மாதத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு ரிஷபராசியில் செவ்வாயோ புதன் சூரியனே ஒன்றாக கூடும். மேலும் அதனை தொடர்ந்து மாதத்தின் பிற்பகுதியில் ரிஷபத்தில் புதனும் சூரியனும் இணையக்கூடிய சேர்க்கையால் சிம்மராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. லாபஸ்தானத்தில் 10ஆம் இடத்துல ஏராளமான கிரகங்கள் உள்ளதாலும் நீங்கள் செய்த காரியங்கள் எல்லாம் வெற்றியாக மாறக்கூடிய யோகம் உண்டு. பணவரவு அற்புதமாக இருக்கு. பெரிய பொறுப்பும் அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கிடைக்குங்க. நல்ல ஒரு காலகட்டம் தான் இது. வண்டி வாகனம் வாங்குவது, வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா நட்பின் மூலமாக சந்தோஷம் ஏற்படும். காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகம் உண்டாகும். திருமணம் இந்த நேரத்தில் நிச்சயமாகும். அரசாங்க வேலைகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பிருக்கு. மெடிக்கல் சீட் கூட கிடைக்கலாங்க. நீட் ஜேஇஇ போன்ற தேர்வுகளை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் சிம்ம ராசினருக்கு டாப் கிளாஸ் யோகம் உண்டுங்க. கூட இருப்பவங்களை சரியாக வைத்து கொண்டீங்கன்னா எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சரியாக மாறப்போகுது. இந்த டிசம்பர் மாதம் வரை விநாயகர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒரு மாற்றத்தை தரும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதனை பனி போல விலகிடுவார். யோக பலன்களை அதிகமாக பெறக்கூடிய காலகட்டங்க. வேலை தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய பாராட்டு உண்டு. புதிய பொறுப்புகள் வந்தாலும் அதை வெற்றிகரமாக சமாளித்து காண்பீங்க. பணவரவும் திருப்திகரமாக இருக்குது. புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. தொழில் செய்தீங்கன்னா லாபமும் அதிகரிக்கும். சிலருக்கு பவுன்ஸ் இல்லைன்னா எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். குடும்ப உறுப்பினர்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி குறையும். திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு வருங்க. அதே போல் பெரிய அளவில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். புதிய அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு உண்டு. பெண்களுக்கு அதிர்ஷ்டம் ஐஸ்வர்யம் உண்டுங்க. 20 தேதிக்கு பிறகு சூப்பரான நேரமாக அமைய போகுது. சந்தோஷ ரீதியாக 90%, பொருளாதார ரீதியாகவோ 100% உங்களுக்கு இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக அமைந்திருக்குங்க. மேலும் இந்த நேரம் பொறுத்தவரை உங்கள் ராசியில் சூரியன் சஞ்சரிப்பது அனுகூலமான பலனை தரப்போகுது. 6ஆம் இடத்துல சந்திரன் அலங்கரிப்பதால் உடல் ஆரோக்கியம் இனி முன்னேறும். மனதில் தைரியமும் உற்சாகமும் கூடும். மேலும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வாய்க்கக்கூடிய ருசியாக உணவு உண்பீங்க. நண்பர்களால் உதவிகள் கிடைக்கும். வெளிவட்டார தொடர்புகள் இனி அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பொறுப்புகள் இனி அதிகரிக்குங்க. கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும்.
பணவரத்து திருப்திகரமாக இருக்குது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க முன்னேற்றம் காண்பீங்க. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி ஓரளவு நல்ல ஒற்றுமையோடு வாழ தொடங்குவீங்க. பொன்பொருள் சேர்க்கை உண்டு. பெண்கள் மூலம் ஆதாயம் காத்திருக்கு. பிள்ளைகளால் பெருமை சேரும். பெண்களுக்கு எதிலோ சாதகமான பலன் இந்த நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மனோதிடம் கூடோ உற்சாகமாக காணப்படுவீங்க. மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க. கல்விக்கு தேவையான உதவிகள் இந்த நேரத்தில் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக சிம்ம ராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான செலவு அதிகமாகும். அதே போல் பார்த்தீங்கன்னா பாடங்களை படிக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். எதிரி இருப்பவங்க எடை போடும் சாமர்த்தியம் உண்டாகும். அதே போல் பூர நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபம் வந்தாலும் அதனால் பாதிப்பு எதுவும் இருக்காது. பணவரத்து இனி அதிகரிக்கும். மனோதைரியம் கூடும். எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சமாளித்து முன்னேறிடுவீங்க. ஆனால் மற்றவங்க சூழ்ச்சிக்கு ஆளாகாமல் கவனமாக இருப்பது நல்லது. வழக்கு விவகாரங்களில் சாதகமான பலன் கிடைக்கும். அடுத்ததாக மூன்றாவதாக வரக்கூடிய உத்திரம் 1ஆம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலனை தரும். பழைய பாக்கிகள் இனி வசூலாகும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வு வருமான உயர்வுன்னு இருக்கும். சக ஊழியர்களிடம் நிதானமாக பேசுவது நல்லது. அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொறுத்தவரை சிம்மராசி நண்பர்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு பரிகாரம் என்னென்னா, நவ கிரகத்தில் சூரியனை வணங்கி கோதுமையால் செய்யப்பட்ட உணவுப் பொருளை நெய்வேத்தியமாக செய்து ஏழைகளுக்கு வணங்கி வர காரிய தடை நீங்கும். எதிலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றியாக மாறும். மேலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பணவரத்து எதிர்பார்த்ததை போல இருக்கோ. எடுக்க முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக மாறும். அதே வேளையில் ராசியில் செவ்வாய் பார்ப்பதால் மற்றவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை கூறும்போது அவங்க தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கோ. கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் நீங்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எனவே ரொம்பவே பேசுவதில் கவனமாக இருக்கணும். பிள்ளைகளோடு பார்த்தீங்கன்னா வீண் கோபம் வேண்டாம். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை நன்றாக இருக்குது. தொடர்ந்து இந்த நேரம் குலதெய்வ வழிபாடு சிறப்பான ஒரு மாற்றமாக இருக்கும் வாழ்க்கையில். மேலும் இந்த நேரம் அக்கம் பக்கத்தினரோடு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கும். கூட்டு தொழில் வியாபாரம் செய்தீங்கன்னா கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலை சந்திக்க நேரிடும். மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும் நல்லது. பெண்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படலாம். கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தரிடம் பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. அரசியல் துறையினருக்கு பார்த்தீங்கன்னா நினைக்கக்கூடிய காரியங்கள் தள்ளி போகலாம். மாணவர்களுக்கு அரசியல் ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது இந்த நேரத்தில் வெற்றிக்கு வழிவகுக்கும். மேலும் தடைப்பட்ட காரியங்களில் இருந்து தடை நீங்கி நன்றாக நடந்து முடியும். கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்களும் தீரும். எதிர்த்து செயல்பட்டவங்க இனி விலகி செல்வாங்க. நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும். பொருளாதார நிலை உயரப்போகுது. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் தீரும். போட்டிகள் இனி குறைய தொடங்கும். எதிர்பார்த்த ஆர்டர் கிடைக்கும். பணவரத்து திருப்தியளிக்கும். கடன் பிரச்சனை கட்டுக்குள்ள வரும். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உழைப்புக்கு ஏற்ற நல்ல பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக பிரச்சனை உண்டாக்கியவங்க தானாகவே அடங்கி செல்வாங்க. வீட்டில் சுபகாரியம் நடக்கும். திருமணம் பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக நடந்து முடியும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். மதிப்பு மரியாதை இனி உங்களுக்கு அதிகரிக்கும். மேலும் இந்த நேரத்தில் நவகிரகத்தில் சூரியனை தீபம் ஏற்றி வழிபட்டு வர எல்லா விஷயங்களும் நன்மையாக மாறுங்க. தினந்தோறும் அதிகாலை எழுந்ததும் சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்கள் தந்தை உங்களுக்கு பணியிடங்களில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தாலே சூரிய பகவானின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பசுமாடுகளுக்கு கொஞ்சம் ஊற வைத்த கோதுமையும் வெல்லம் கலந்து உண்ண கொடுப்பது உங்களுக்கு சூரியனுக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். ஜாதகத்தில் இந்த நேரத்தில் சூரியன் பாதகமான நிலையில் உங்களுக்கு இருந்தால் 48 நாள் இல்லைன்னா ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீரில் கரைத்து வந்தாலே உங்கள் தோஷங்கள் கரைவது உண்டுங்க. தினந்தோறும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆகுது கோயில் இல்லைன்னா வேறெங்கு இருக்கக்கூடிய அரச மரத்துக்கு சில துளிகள் பசும்பால் கலந்த நீரை அந்த மரத்தின் வேருக்கு ஊற்றி வர உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்து விலகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் சிம்மராசி நண்பராக இருந்தீங்கன்னா
மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.